எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த விஜய் த்ரிஷா மேட்ரு தான் ப்ரோ. நல்லா யோசித்து பார்த்தீங்களா? இப்போ ரெண்டு பேரும் ஜோடியாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறது, அதுவும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு தோணுதா ஏன்ட்டு? எப்பட்றா சாதாரண ஒரு மனுஷன் கூட இது பிரச்சனையாகும், நம்மளே ஒத்துக்கிற மாரி இருக்கே அப்படின்னு தோணும். அவர் இருக்கிற இடம் எவ்வளோ பெரிய இடம். அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கே பல ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இருப்பாங்க. ஏன் வந்தாங்க யோசிச்சிங்களா? ஏன்னா விஜய்க்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஆமாம், ஒத்துந்தான் அவனு, வேறு வழி இல்லை. அதுவும் இப்போ ஏன்னா இப்போ பண்ணாதான் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் விஜய் இப்படி பண்ணிட்டாரு, இவர் நல்லவர் இல்லை, அவங்க எப்படி, யாரும் நல்லவங்க இல்லை, இவங்களை விட கொஞ்சம் நல்லவங்க, இவங்களோட கொஞ்சம் கெட்டவங்க, இப்படி தான் இருக்காங்களே தவிர இங்கே 100% யாருமே நல்லவங்க இல்லை. அது நல்லா புரிஞ்சுங்க. யார் நல்லவனான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது வரையும் என்னையே நான் சொல்லலாம். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ யாரை ரொம்ப பெரிய ஆளாக நீ மைண்டில் வச்சிருக்கியோ அவங்க உண்மையாக அதுமாரி இல்லை. ஏன்னா நான் ஒரு விஜய் ரசிகர், உண்மையாக சொல்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் டிசிப்ளின் ரொம்ப பார்க்குறவன். இப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போது எலெக்ஷனில் நேர்மையான உண்மையாக உழைச்சவனுக்கெல்லாம் சீட்டு தர மாட்டாங்க. நீ டிவிக்கே வச்சுக்கோ, ஏடிஎம்கே வச்சுக்கோ, டிஎம்கே வச்சுக்கோ, யாரை வேணாலும் வச்சுக்கோ, பணம் இருக்கவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. ஏன்னா செலவு பண்ணணும். அதுவும் 50-50. ஜெயிச்சா காசு சம்பாதிப்பாங்க, தோற்றா மொத்தமாக போயிடும். யாருமே உண்மையாக இருக்கேன், நான் காசு இல்லாமல் இருக்கேன், எனக்கு சீட்டு கொடுனா யாரும் கொடுக்க மாட்டாங்க. விஜயே கொடுக்க மாட்டார். ஒரு அஜித் ரசிகர் நல்லா பணம் வச்சுருக்காரு, அந்த ஏரியாவில் செல்வாக்காக இருந்தால் அவருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. இதுதான் உண்மை. அதனால் நான் விஜய் ரசிகர், நான் அவருக்காக இதெல்லாம் பண்ணுவேன். முதல்ல உங்கள் வீட்டை பாருங்கள், வேலைக்கு போங்க, குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுங்க. ஓகே.